Hello everyone, myself Arshan. ஸோ இன்றைக்கி வந்துட்டு மேஜிக் நம்பர் அப்படிங்கிற ஈத்தர்நாட் சேலஞ்சை வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த சேலஞ்சை நீங்கள் வந்துட்டு பீட் பண்ணணும் அப்படின்னா ஒரு கான்ட்ராக்டை க்ரியேட் பண்ணணும், ஓகேவா? ஸோ அந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 42 அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணணும். எப்போ அப்படின்னா இங்கே வந்துட்டு வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல. ஸோ அந்த ஃபங்க்ஷன் உங்களோட கான்ட்ராக்டை கால் பண்ணும்போது 42 அப்படிங்கிற நம்பரை ரிட்டர்ன் பண்ணணும். அண்ட் ஆல்சோ உங்களோட கான்ட்ராக்டோட டோட்டல் ஆப் கோட் லென்த்து வந்துட்டு 10 விட்டு அதிகமாக இருக்கக்கூடாது, ரைட்? ஸோ அது என்ன ஆப் கோட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு கான்ட்ராக்டை ரைட் பண்ணி கம்பைல் பண்ணதுக்கப்புறம் அது என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா பைட் கோடாக வந்துட்டு கன்வெர்ட் ஆகிடும், ஓகேவா? ஸோ அந்த பைட் கோட் எப்படி வந்துட்டு இவிஎம்மில் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா இந்த ஆப் கோட்ஸாக தான் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த பைட் கோட்னா என்ன, ஆப் கோட்னா என்ன, அண்ட் அது வந்துட்டு இவிஎம்மில் வந்துட்டு எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வேறு ஒரு வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம், ரைட்? ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இங்கே வந்துட்டு நான் கெட் நியூ இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, எனக்கு வந்துட்டு மெட்டாமாஸ்க் வந்துட்டு பாப்பப் ஆகுது. ஸோ ஜஸ்ட்டு கிளிக் கன்ஃபார்ம் அண்ட் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், F12 கொடுத்துட்டு இன்ஸ்பெக்ட் டேப் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் பர்ஃபெக்ட். ஸோ நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கான்ட்ராக்டோட இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணியாச்சு, ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கான்ட்ராக்டை க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு லைசன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ 0.8.19, ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு என்னோடய பேஸ் கம்பைலர் வெர்ஷன். நீங்கள் வந்துட்டு நான் கான்ட்ராக்டை வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். கான்ட்ராக்ட் இதுக்கு வந்துட்டு என்ன நேம் கொடுக்குறேன் அப்படின்னா ஹேக் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேக் அப்படிங்கிற ஒரு கான்ட்ராக்டை க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், ஒரு கன்ஸ்ட்ரக்டார் ஃபங்க்ஷன் வந்துட்டு க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டார் ஃபங்க்ஷன் வந்துட்டு யூசர்கிட்டேருந்து ஒரு கான்ட்ராக்டோட அட்ரஸை பேராமீட்டராக வாங்க போகுது, ஓகேவா? ஸோ அது என்ன கான்ட்ராக்ட் அப்படின்னா MagicNum அப்படிங்கிற கான்ட்ராக்ட் தான். அதாவது இங்கே இருக்குல்ல, ஸோ இந்த கான்ட்ராக்டோட அட்ரஸ் தான் நம்ம வந்துட்டு இந்த கன்ஸ்ட்ரக்டார் ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டராக கொடுக்க போகிறோம். ஸோ இந்த பேராமீட்டரோட நேம் வந்துட்டு _target அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அந்த கன்ஸ்ட்ரக்டாருக்குள்ளார நான் என்ன லாஜிக் வந்துட்டு கொடுக்குறேன் அப்படின்னா பைட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோக்கல் வேரியபிளை வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த லோக்கல் வேரியபிளோட டேட்டா டைப் என்ன அப்படின்னா பைட்ஸ். அண்ட் இதோட ஸ்டோரேஜ் லொக்கேஷன் நான் வந்துட்டு கொடுத்துக்கிறேன், ஓகேவா? அண்ட் இதோட வேல்யூ வந்துட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மெட்டில் வந்துட்டு இருக்க போகுது. ஸோ அதனால் வந்துட்டு ஹெக்ஸ் அப்படிங்கிற கீவேர்டை நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டபுள் கோட்ஸ்குள்ளார நான் வந்துட்டு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட்டுக்கான பைட் கோடை கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ எதுக்காக இந்த கான்ட்ராக்ட்டுக்கான பைட் கோடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம், ரைட்? ஸோ நான் முன்னாடி வந்துட்டு சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா இந்த சேலஞ்சை நம்ம வந்துட்டு பீட் பண்ணணும்னா ஒரு கான்ட்ராக்டை க்ரியேட் பண்ணணும். அண்ட் அந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு 42 அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணணும். அண்ட் ஆல்சோ அதோட டோட்டல் ஆப் கோட் சைஸ் வந்துட்டு 10 விட அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன், ஓகேவா? ஸோ அந்த கண்டிஷன் எல்லாத்தையும் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா நார்மல் கான்ட்ராக்டால் முடியாது, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு நார்மல் கான்ட்ராக்டை ரைட் பண்ணி அதில் வந்துட்டு 42 அப்படிங்கிற நம்பரை ரிட்டர்ன் பண்ணுற அளவுக்கு ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஆப் கோட் சைஸ் வந்துட்டு 10 விட அதிகமாக தான் இருக்கும், ரைட்? ஸோ அந்த இஷ்யூலேருந்து வெளில வரத்துக்கு தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், ஒரு சிம்பிள் கான்ட்ராக்டோட பைட் கோடை வச்சு அந்த கான்ட்ராக்டை நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணுறோம், ரைட்டா? பர்ஃபெக்ட். ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், அனதர் ஒரு லோக்கல் வேரியபிள் வந்துட்டு நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இதோட டைப் வந்துட்டு அட்ரஸ் அண்ட் ஐடென்டிஃபையர் வந்துட்டு ADDR, ஓகேவா? பர்ஃபெக்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த பைட் கோடை வச்சு கான்ட்ராக்டை க்ரியேட் பண்ணலாமா? ஸோ அதுக்காக நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அசம்பிளி அப்படிங்கிற லோ லெவல் லாங்குவேஜை நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு க்ரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த பைட் கோடை வச்சு கான்ட்ராக்டை க்ரியேட் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ இப்போ அந்த க்ரியேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு 3 பேராமீட்டர் வந்துட்டு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற கான்ட்ராக்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஈத்தரை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ நான் வந்துட்டு 0 ETH அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பைட் கோட் வந்துட்டு ஆக்சுவலாக எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்க போகிறோம், ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரு டைனாமிக் அரே. ஆக்சுவலாக அந்த பைட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு டைனாமிக் அரே. அண்ட் இது வந்துட்டு எப்படி போய்ட்டு ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 32 பைட் வந்துட்டு அதோட லென்த் வந்துட்டு இருக்கும், ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 32 பைட்டை வந்துட்டு ஸ்கிப் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஆட் அப்படிங்கிற மெத்தடை வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் இந்த இடத்துல வந்துட்டு பைட் கோட் கமா சைஸை நம்ம வந்துட்டு கொடுக்கணும், ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு எங்கே அப்படின்னா 0x20, ஓகேவா? ஸோ இந்த ஹெக்ஸாடெசிமல் வேல்யூக்கு என்ன மீனிங் அப்படின்னா 32 பைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், ஓகேவா?
ஸோ இந்த பைட் கோட் வேரியபிளில் 32 பைட்ஸுக்கு அப்புறம் உள்ள வேல்யூவை கான்ட்ராக்டோட பைட் கோடாக கன்சிடர் பண்ணு அப்படின்னு வந்துட்டு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதோட சைஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இதில் ஒரு 38 கேரக்டர்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ 2 கேரக்டர் ஈக்குவல் டு 1 பைட், ரைட்? ஸோ அப்போனா வந்துட்டு எத்தனை பைட் வந்துட்டு வரும் அப்படின்னா 19 பைட் வந்துட்டு வரும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த 19 பைட்டை நீங்கள் வந்துட்டு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 13 அப்படிங்கிற ரிசல்ட் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், தேர்ட் பேராமீட்டராக இங்கே நம்ம வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஸோ 0x13 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? பர்ஃபெக்ட். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பைட் கோடை வச்சு கான்ட்ராக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு லாஜிக் ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், க்ரியேட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் வந்த ரிசல்ட்டை நான் வந்துட்டு இந்த ADDR அப்படிங்கிற லோக்கல் வேரியபிளுக்கு நான் வந்துட்டு அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், ஒரு எரர் ஹேண்ட்லிங் மெத்தட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்யூர் இங்கே வந்துட்டு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ADDR அப்படிங்கிற வேரியபிளோட வேல்யூ வந்துட்டு எனக்கு நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஓகேவா? ஸோ நாட் ஈக்குவல் டு அட்ரஸ் 0, ரைட்? ஸோ ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த பர்டிகுலர் ட்ரான்சாக்ஷன் வந்துட்டு ரிவர்ட் ஆகிடும். ஓகேவா? ஒரு வேலை இல்லை, சக்ஸஸ்ஃபுல்லாக கான்ட்ராக்ட் வந்துட்டு க்ரியேட் ஆகிட்டு அப்படின்னா எனக்கு வந்துட்டு என்ன ஆகணும்னா இந்த MagicNum அப்படிங்கிற கான்ட்ராக்டில் இருக்கிற செட் சால்வர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு இன்வோக் ஆகணும். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நம்ம வந்துட்டு அந்த MagicNum அப்படிங்கிற கான்ட்ராக்டோட அட்ரஸை நம்ம வந்துட்டு பேராமீட்டராக கெட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு இந்த கன்ஸ்ட்ரக்டரில் எக்ஸாக்ட் அட்ரஸாக நம்ம வந்துட்டு கெட் பண்ணல. ஓகேவா? ஸோ எப்படி வந்துட்டு கெட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு ஒரு இன்ஸ்டன்ஸாக தான் கெட் பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் அண்டர்ஸ்கோர் டார்கெட் டாட் செட் சால்வர், ரைட்? பர்ஃபெக்ட். ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் இங்கே வந்துட்டு ADDR. ஓகேவா? கூல். ஸோ நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கான்ட்ராக்டை ரைட் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எரர் வந்துட்டு ரைஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா இந்த MagicNum அப்படிங்கிற கான்ட்ராக்ட் வந்துட்டு அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகுது. ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் இதை வந்துட்டு அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் காப்பி அண்ட் இங்கே போய்ட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் இது இங்கே இருக்கக்கூடிய லைசன்ஸ் கம்பைலர் வெர்ஷன் எல்லாத்தையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க, ரைட்? பர்ஃபெக்ட். ஸோ இப்போ வந்துட்டு அந்த எரர் எனக்கு வந்துட்டு ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்த ஹேக் கான்ட்ராக்டை வந்துட்டு நம்ம டிப்ளாய் பண்ணலாமா? ஸோ அதுக்கு டிப்ளாய் அண்ட் ரன் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிற டேபுக்கு வந்துட்டு வந்துருங்க. அண்ட் இங்கே நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு என்வாயன்மெண்ட் வந்துட்டு இன்ஜெக்டட் ப்ரொவைடர் மெட்டாமாஸ்க்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ணிவிடுங்க, ரைட்? அண்ட் நீங்கள் இந்த ஈத்தர்நாட்டில் கான்ட்ராக்டை டிப்ளாய் பண்ணுறதுக்கு எந்த அக்கௌண்ட்டை வந்துட்டு யூஸ் பண்ணிங்களோ சேம் அக்கௌண்ட்டை வச்சு நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், மெட்டாமாஸ்க்லேயும் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட்? கூல். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு அந்த MagicNum அப்படிங்கிற கான்ட்ராக்டோட டிப்ளாய்டு அட்ரஸ் வந்துட்டு கொடுக்கணும். அதாவது நியூ இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த அட்ரஸ் வந்துட்டு கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட்டு டிப்ளாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு மெட்டாமாஸ்க் வந்துட்டு பாப்பப் ஆகுது. ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு கிளிக் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அண்ட் இப்போ இந்த ட்ரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம். பர்ஃபெக்ட். ஸோ எனக்கு வந்துட்டு ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஸோ இந்த கான்ட்ராக்ட் டேபுக்கு போய்ட்டு MagicNum அப்படிங்கிற கான்ட்ராக்டை செலக்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த அட்ரஸ் ஃபீல்டில் சேம் அட்ரஸ் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அட்ரஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு இன்வோக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஃபைனலாக MagicNum அப்படிங்கிற கான்ட்ராக்ட் வந்துட்டு விசிபிள் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு சால்வர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு இன்வோக் பண்ணுங்கள். பர்ஃபெக்ட். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த அட்ரஸ்ஸாக நம்ம வந்துட்டு ஒரு பைட் கோடை வச்சு ஒரு கான்ட்ராக்டை க்ரியேட் பண்ணோம்ல, அந்த கான்ட்ராக்டோட அட்ரஸ், ரைட்? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், இங்கே வந்துட்டு ஜஸ்ட்டு சப்மிட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ திரும்பவும் வந்துட்டு புது வீடியோட நெக்ஸ்ட் வீக் உங்களை நான் வந்துட்டு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய்.